ஹாய் மக்கள், இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் பேர்ட்ஸ் பார்க்கு. தெரியுந்தானே, பேர்ட்ஸ் பார்க்கு வந்திருக்கோம். ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபேமிலியோடு வந்திருக்கோம். நாங்கள் இன்றைக்கி சண்டே ஒரு நாள் நாங்கள் எங்களோட ஃபேமிலியோட நாங்கள் பேர்ட்ஸ் பார்க்குக்கு வந்திருக்கோம். எல்லோரும் சொல்கிறாங்க நல்லா அழகாக இருக்குது, பேர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு. சரி, நாங்கள் போய் பார்ப்போம் பேர்ட்ஸ் பார்க்கில் போய்ட்டு எப்படி பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. சரியா, நாங்கள் போய் பார்த்து உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு போடுறோம். பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்க்க. நாங்கள் இப்போ டுக்டுக்கில் பேர்ட் பார்க் போய் கொண்டு இருக்கிறோம். சாதாரண கேண்டிலேருந்து போகிறதுக்கு ஒரு 800 ருபீஸ் எடுப்பாங்க. டுக்குள்ள போகிறதுக்கு நல்ல வியூ ஒன்று இருக்குது, பார்த்துட்டு போகிறதுக்கு அழகான நல்ல வியூ ஒன்று இருக்குது, பார்த்துட்டு போகலாம். அதோட டுக்குள்ள போகிறதுக்கு ஒரு 1/2 எடுக்குது எனக்கு போகிறதுக்கு பேர்ட் பார்க் போகிறதுக்கு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. மேலேருந்து பார்க்குறதுக்கு ஃபுல் கேண்டி அப்படியே கவர் ஆகிற மாதிரி அப்படியும் பார்க்கணும் ஃபுல்லாக. டிக்கெட் ஒரு ஆளுக்கு 600 எடுக்கிறாங்க. ரீசனபிள் ப்ரைஸ் தான். பார்க்க போக நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. 600 எடுக்கிறாங்க ஒரு ஆளுக்கு. அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்புறம் ஒரு லஞ்ச் எடுக்கலாம், லஞ்ச் ரெஸ்டாரண்ட் இருக்குது. எல்லா வசதியும் இருக்காங்க போகிற நேரம். அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு போகிற நேரம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது ரெட் இந்தியன். ஒரு கேர்ளோட ஹோஸ் ஒன்று இருக்குது, ஹோஸ் ரைட் இருக்குது. இப்போதைக்கு அந்த ரெய்னிங்னால கொஞ்சம் மூடி வச்சுருக்காங்க போல். ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதோட இந்த இருக்குது இப்போ இதுதான் பேர்ட் பார்க் என்ட்ரன்ஸ். பார்க்கக்கூடியதாக இருக்குது தானே, நல்லா இருக்குது. சின்னவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு, சின்னவங்களுக்கு நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கு போகலாம். ஒரு ஃபன்னாகவும் இருக்குது, நல்லா போயிட்டு வரதுக்கு. ஒரு ஜங்கலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் எங்களுக்கு. அதோட சுவரில் நல்லா நல்ல இந்த சித்திரன்னு சொல்லலாது, அது சுவரில் இந்த சிமெண்ட்டால் நல்ல சிற்பங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது பார்க்குறது. பார்க்குறதுக்கு நல்லா ஒவ்வொரு உருவத்தில், கேட் உருவத்தில் ஒவ்வொரு இந்த பழைய சிற்பங்கள் எல்லாம் நல்லா வரைஞ்சி வச்சுருக்காங்க. அழகாக போகிறதுக்கு நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நாங்கள் ஒரு 600 கொடுத்ததுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு பயணமாக போய் வந்தோம். இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு சிற்பங்களும் நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க. சிமெண்ட்டில் நல்ல வடிவமாக சிற்பம் அமைச்சிருக்காங்க பாருங்கள். ஈக்கள் எல்லாம் இருக்குது, ஃபிஷ்ஷை பிடிச்சிருக்கிற மாதிரி நல்லா இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு விதமாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது தானே, நல்லது. அவனுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தால் நல்லா அழகாக இருக்குது. நாங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அது ஸ்ட்ரெயிட்டாக போகக்குள்ள ஒவ்வொரு பேர்ட்ஸாக ஒண்டாக இருக்குது பாருங்க. மாண்ட உருவங்கள் இருக்குது. ஒவ்வொரு உருவங்கள் இந்த செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நல்லா இருக்குது.
உங்களுக்கு பட்டர்ஃப்ளை கிட்ட இருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது மாதிரி அப்படி ஒரு அந்த சிற்பம் அமைச்சு வச்சுருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது. அப்படியும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் ஏரியா வந்து. இந்த ஏரியாவில் தான் இன்றைக்கி தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. இன்றைக்கி தான் நாங்கள் டிக்கெட் எடுத்து போகணும். இந்த ஏரியா நல்லா அழகாக நல்லா செஞ்சுருக்காங்க அழகாக. இது வந்து எங்களுக்கு வெயிட் பண்ணி இப்போ வெஹிக்கிள் பார்க் பண்ணி க்ரௌடாக இருந்தாலும் எங்களுக்கு வெயிட் பண்ணி அன்றைக்கி இருந்து போகலாம். இன்றைக்கி தான் இந்த என்ட்ரன்ஸ் இது இருக்குது. அன்றைக்கோட இந்த போட்டிருக்காங்க டிக்கெட் என்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. ஆதி காலத்தில் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஸ்டாச்சுவோட அன்றைக்கி ஒரு பறவையும் இருக்குது பாருங்கள் மேலே. பேர்ட் பார்க்குங்க. இந்த என்ட்ரன்ஸில் தான் நாங்கள் போயிட்டு டிக்கெட் வாங்கணும். நாங்கள் ஃபேமிலியோடு தான் போகணும். அப்போ எங்களுக்கு தான் டிக்கெட் எடுக்கணும். 3 டிக்கெட் எடுத்தோம் நாங்கள். ஒரு கார்டில் பாருங்கள் 3 டிக்கெட் எப்படி இருக்குன்னு. ஓகே, 3 டிக்கெட் எடுத்துருக்கோம். நான் இன்னும் என்ட்ரன்ஸ் ஆக தான் இருக்குது எங்களுக்கு. என்ட்ரன்ஸில் வந்து எங்களுக்கு வந்து பேக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸும் இருக்குது சேஃப்டியாக. அப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகி இப்போ வந்துகிட்ருக்கோம் உள்ளுக்கு. நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து அழகான வியூ ஒன்று ஃபஸ்ட்டுக்கு. அதோட வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. உங்களுக்கு டீ காஃபி அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு அன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதான் சின்ன ஃபிஷ் டேங்க் ஒன்று இருக்குது. அழகாக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு. என்ட்ரன்ஸ் ஆனோடனே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு.
அந்த நேரம் நான் போன நேரம் ரோட்டில் சின்ன ஒரு அட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒன்று ரோட்டில் போய் கொண்டு இருந்துச்சு. அந்த நேரம் நான் வீடியோ எடுத்தேன். பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இப்படி ஒரு அழகான ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது தானே, அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும். அப்படி இருக்குது, நல்லா அழகாக இருக்குது பார்க்குறது. அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் நல்ல ஒரு அழகான ஒரு பிளேஸாக இருக்குது இது அமைஞ்சிருக்கு. இன்றைக்கெல்லாம் இந்த ஸ்டாச்சு மாதிரி ஃபிஷ் ஸ்டாச்சு மாதிரி எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பாருங்க, இங்கிட்டு சொல்லுவாங்க நாங்கள் தாரான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க இருக்காங்க ஒரு குரூப் ஒன்று. இன்றைக்கி மழையாக இருந்துச்சு காலையில், ஒரு 14 மணி நேரம் அவ்வளோ இதெல்லாம் மழை அவ்வளோ இருக்குல்ல. ஆனால் அந்த ஏரியாவுக்கு போகிற நேரம் சரியான கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் அப்படி, ஏன்னா ஃபுல்லாக மரங்கள் தானே எல்லாம் அமைஞ்சிருக்கு. பெரிய பேர்டு ஒன்று செஞ்சுருக்காங்க பாருங்க, அழகான பேர்டு ஒன்று செஞ்சுருக்காங்க. லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருந்தால் அழகான பேர்டு. நாளைக்கு இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நேச்சுரலாக செஞ்சுருக்காங்க அழகாக, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதோடு நாங்கள் போகிற ரோட்டில் வந்து இந்த ஆம்பளைலாம் மேலே அப்படியே தொங்க வச்சுருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது போகிறது பாருங்க, நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கூட. முக்கியமாக வந்து இந்த வீதியில் நாங்கள் போகிற நேரம் வந்து பேர்டு சத்தம் தான் கூடுதலாக எங்களுக்கு கேட்கும். எல்லா ஒவ்வொரு பேர்ட்ஸில் உள்ள சத்தங்கள் தான் இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா இனிமையாக இருக்கும். நல்ல ஒரு சவுண்ட் ஃபுல்லாக ஒரு ஜங்கல் ஏரியாவுக்கு போன மாதிரி அப்படி எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும் அப்படி கேட்குறது. லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறது. அதோட எங்களுக்கு வாரப்பயணம் இந்த சந்தர்ப்பத்தை எடுக்கிறதுனா கட்டாயம் நீங்கள் கேண்டி வந்தால் அந்த பேர்ட் பார்க்குக்கு வந்து தான் பார்க்கணும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று உங்களுக்கு எடுக்கலாம். ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கூடுதலாக பேர்ட் சத்தம் தான் அங்கே இருக்குது. ஃபுல்லாக ஜங்கல் ஏரியாவில் நாங்கள் உள்ளுக்கு வந்து ஒரு மலையிலேருந்து பேர்ட் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இருக்குது பேர்ட்ஸ் எல்லாம். சின்னவங்களுக்கெல்லாம் நல்லா பார்க்கக்கூடியதாக நல்லதாக இருக்குது. கிளிகள் இருக்குன்னு ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கிளிகள், பச்சை கிளி ஒவ்வொரு கலரில் இருக்குது. கிட்ட வரும்.
எப்படி இருக்குது பேர்ட்ஸ் பார்க். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது தாங்க. சின்னவங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நல்லா பெரியவங்களுக்கு இருக்குது ஒரு நல்ல ஒரு நாங்கள் ஒரு ஜங்கல் ஏரியாவில் போய் வந்து வர மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று எங்களுக்கு வருது. அதோட பெரிய நல்ல டார்க்கான ஒரு சன்லைட்டும் எங்களுக்கு கிடைக்குது. நல்ல பேர்ட்ஸ் இருக்குது, அங்கே சின்ன சின்ன கேம்ஸ் இருக்குது, ஷூட்டிங் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. கட்டாயம் நீங்கள் கேண்டிக்கு வந்தால் பேர்ட்ஸ் பார்க்க நீங்கள் போய் வாங்க. நல்லா இருக்குது. நல்ல சின்னவங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மிச்சம் நான் அவ்வளோ பேசுகிறதுக்கு விரும்ப இல்லை. அதனால நீங்கள் கட்டாயம் வந்தால் பேர்ட்ஸ் பார்க்க வந்தால் கட்டாயம் வாங்க. வந்து கேண்டிலிருந்து ஒரு 700-800 தான் போகுது டுக்கு. நான் போகிறேன் டுக்கில் தான் நாங்கள் போனோம் வேறு ஃபேமிலியில். அப்போ அதனால அன்னைக்கு இருந்து ஒரு 20 மினிட் தான் எடுக்குது, ஒரு 1/2 hour எடுக்கும் கேண்டிலிருந்து போகிறதுக்கு. அவ்வளோ பெரிய இது ஒரு நாங்கள் செலவழிச்சுக்கிட்டு அப்படி போகிறதுன்னு தெரியல. சாதாரண சில மக்களுக்கு வந்து கேண்டி வந்தாவே கேண்டிலேருந்து ஒரு டுக்குன்னு எடுத்து கட்டாயம் போகலாம். சரி, அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடன் விடை பெறுவது உங்கள் SK My Dubai. இதை எடுத்து தான் நான் அந்த ஒயில் எடுக்கிற நேரம் வந்து ஒரு பிளாக் கலராக தான் வரும் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு ஒரு 1 ஹவருக்கு பிறகு தான் அந்த அதில் இருக்கிற அந்த மடி இதெல்லாம் கீழே வந்துட்டு அதில் ஒயில் தன்மையை காட்டும், ஒரு எல்லோ கலருக்கு. இப்போ பாருங்க, நான் போட்டதில் வந்து பேலன்ஸ் தேங்காய் பூ இருக்குது தானே, அது மேலே திரும்ப போட்டு திரும்ப அதை அரைக்கிறதுக்கு போட்டு இது டைட் பண்ணோம். நாங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணோன்னு தான் அதில் இருக்கிற அந்த ஒயில் அதில் இருக்கிற நல்லா புளியப்பட்டு அதில் ஒயில் தன்மை எங்களுக்கு அப்படியே வடைஞ்சி அந்த சல்லடை உள்ளுக்கால அப்படியே போகுது. சல்லடைக்கு போகிற நேரம் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு எடுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஒரு திக்னஸ் ஒன்று வருது அப்படின்னு. சாதாரண வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு மோலன் தான், அப்போ ஒரு ஆள் இருந்து செய்யக்கூடியது தான், பெரிய அளவில் இல்லை இது. ஆனால் இது எங்களுக்கு இப்போ பெரிய அளவில் எங்களுக்கு பார்க்குறதுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு அது கஷ்டம்தானே. பாருங்கள், இப்போ அரைச்சி அவர் மேலே போடுறாரு. அது வந்து சும்மா உங்களுக்கு தெரிஞ்சாங்க சக்கையாக இருக்கும், அப்படியே திரும்ப கட்டி ஆயிரும். திரும்ப மேலே போடுவார். 2வது பயணம், இந்த 2வது பயணம் போட்டு திரும்ப அரைக்கிறாரு. அரைக்கிற நேரம் அதில் திரும்பவும் ஒயில் வருது. பாருங்கள், பார்க்கக்கூடியதாக இருக்குது நம்மளுக்கு. ஒரு 2வது பயணம் அரைச்சி வரைக்கலாம் அதில் ஒயில் தன்மை அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. சாதாரண 3 பயணம் அரைக்கலாம் இதில். அப்போ நம்ம ஒரு கிலோவில் வந்து சாதாரண வந்து ஒரு 2 கிலோ போட்டால் எங்களுக்கு 1.5 பாட்டில் எடுக்கலாம். கட்டாயம் அது எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம வேஸ்ட் பண்ணுற தேங்காய் பூ இருக்குது தானே, அதை காய வச்சு டைம் எடுக்கணும். காய வச்சு நம்ம இது மாதிரி இது செய்யக்குள்ள எங்களுக்கு நல்ல இது ஒன்று கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா வந்து ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து தேங்காய் பூ எடுத்தோம், சரியா? தேங்காய் எடுத்துகிட்டு தேங்காய் புழிஞ்சி, அப்புறம் அதை புழிஞ்சி எடுத்து தேங்காய் பூ எடுத்து எண்ணெய் எடுத்தோம். எண்ணெய் எடுத்த போகிறோம். இந்த பாருங்க, இப்போ நான் காட்டுறேன் வந்து இது வந்து பின்னாக்கு. இது வந்து மாட்டுக்கு போடுற சாப்பாடு, பின்னாக்குன்னு சொல்கிறது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் ஒரு தேங்காயில் அடங்கியிருக்கு தானே. இப்போ அதனால பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம், சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இது ஒரு
ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம்னு சொல்லலாம் எங்களுக்கு. இப்போ அது அந்த 3வது பயணம் இப்போ போட்டு அரைக்கிறார் பாருங்கள். அரைக்கிறாங்க, அதுலேயும் ஆயில் வருது. அந்த அரைச்சி முடிஞ்சோடனே அப்புறம் பின்னாக்கு எடுக்குது. அந்த மாட்டுக்கு போடுற சாப்பாடாக எடுக்கிறோம்.